அல்லாஹு தஆலா யாருக்கும் எந்த துன்பத்தையும் தந்துவிடக்கூடாது என்றுதான் மனம் ஏங்குகிறது. ஆனால் சில பல நேரங்களில் தக்தீர் என்ற தலையெழுத்தை யாராலும் மாற்ற முடியாது. அந்த ஒரு அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில பேருக்கு கடுமையான நோய்களை அல்லாஹ் ஏவி விடுகிறான். அந்த நோயின் தாக்கத்தை நம்மிலிருந்து எடுபடச் செய்யவும் ஒரு ராகத்தையும் ஒரு சலாமத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வழிகளையும் கூட அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். அவனுடைய ஈடு இணையில்லாத அன்புக்கு பெரும் எடுத்துக்காட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், எல்லா நோய்களுக்குமே மருந்து இருக்கிறது, மருந்து இல்லாமல் அல்லாஹ் எந்த நோயையுமே இறக்குவதில்லை என்று சொல்வார்கள். ஒட்டுமொத்த நோய்களுக்கும் மருந்து எது என்று பார்க்கும்போது அல் குர்ஆன் ஷரீஃப் தான். உள்ளத்தின் அழுக்குகளை நீக்குவதும் குர்ஆன் தான், அறியாமையை நீக்குவதும் குர்ஆன் தான். அதே போல கொஞ்சம் கூட மாறாமல் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கூட சில நேரத்தில் நீக்குவதும் இந்த குர்ஆன் தான். அதில் முக்கியமான பங்கு வகிப்பது என்ன சூரா என்று பார்க்கும்போது சூரா யாசின். வெறும் ஃபாத்திஹா ஓதுவதற்கும் மௌத்தாக்களுடைய விஷயத்தில் ஓதுவதற்கும் மட்டும் அல்ல இந்த யாசின். எல்லா வகையான சகல நோய்களுக்கும் நிவாரணியாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை வைத்திருக்கிறான். பாசமும் கண்ணியமும் மிகுந்த உஸ்தாத் ஓஎம் அப்துல் காதிர் பாக்கவி ஹசரத் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள். தன்னுடைய பதிவுகளில் கூட அவர்கள் குறிப்பிட்டதாக ஞாபகம். ஒவ்வொரு முபீனையும் யாசீனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முபீன், மொத்தம் 7 முபீன் வருகிறது. ஒவ்வொரு முபீனிலும் அல்லாஹு தஆலா பல வீரியங்களை வைத்திருக்கிறான். கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு யாசின் சூராவை ஓதி ஊதக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு முபீன் முடியும் போதும் அவர்கள் மீது ஊத வேண்டும். இப்படி செய்கின்ற நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு வகையான பிளாக் மேஜிக் என்று சொல்லக்கூடிய செய்வினை கோளாறாக இருந்தாலும் சரி, அல்லது கண்திஷ்டியால் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு மூமினாக இருந்தாலும் சரி, இந்த யாசீனுக்கு முன்னால் அனைத்தும் பஸ்பமாகி விடுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்பேற்பட்ட ஒரு மகத்துவத்தை சூரா யாசீனில் வைத்திருக்கிறான். சும்மா சொல்லலை, குர்ஆனின் இதயம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய இந்த சூரா உண்மையிலேயே எல்லா மக்களுடைய இதயங்களிலும் இருக்கக்கூடிய வலிகளையும் நோய்களையும் போக்கக்கூடியதாக யாசீன் இருக்கிறது. அந்த யாசீனை வாழ்க்கையில் பற்றி பிடிப்போம். வாரத்துக்கு ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள் அப்படின்றத தாண்டி தினசரி உங்களுடைய ரொட்டீனாக சூரா யாசீன் அமையட்டும். எல்லா துன்பங்களும் இறைவனுடைய கருணையால் ஒளியட்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.